இன்ன வரைக்கும் குடிசையில் இருக்கும். இன்னைக்கு லட்சக்கணக்கில் போட்டு இந்த பார்க்கு கட்டுறாங்க. இது எதுக்கு? இந்த ஏரியாவில் இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஒதுங்க ஒரு டாய்லெட் கிடையாது. ஆனால் எதனா ஒரு குழந்தைய எவனா கற்பழிச்சு கொன்னாதான் இந்த இடத்துல டாய்லெட் வரும். அது வரைக்கும் வராது. அத்திப்பேட்டில் பேர் வச்சுட்டாச்சு. எந்த ஒரு சலுகையும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள பிறந்த குழந்தையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்லது காட்டுறது கூட உள்ள வந்து யார் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ எங்கள் இடத்துல ரொம்ப ரவுடிசம் தான், கெஞ்சா போதை அதிகமாகிடுச்சு. போலீஸ்காரனே நம்ம சொல்லிட்டு போகிறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் இடமல போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால பாதுகாப்பு இல்லை. நாங்கள் இந்த வாட்டி அவருக்கு போட போகிறது இல்லை. சட்டமன்ற விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு, விஜய்க்கு தான். ஏன்னா என் திடீர்னு வெயில் காஞ்சுனா இந்த இடத்துல எப்போ கொளுத்தி விட்டுருவாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணா. இதில் ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப நடக்குது, எல்லா பிரச்சனையும் நடக்குதுண்ணா. இந்த இடத்துல ஒரு வாட்டி கொளுத்தி விட்டு துணியே வெறும் துணியோடு நின்றுணும் எல்லாருமே. அப்படிலாம் எரிஞ்சிச்சு. விஜய்க்கு தானே போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி வந்தாலும் மாறலை, இந்த கட்சி வந்தாலும் மாறலை. புதுசா யாராச்சும் வந்து ஒரு மாற்றம் பண்ணுவாங்கன்றதால விஜய்க்கு தான் போடுறேன் நினைக்கிறேன். ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க. அதோட எலெக்ஷனுக்கு வர மாட்டேங்கிறானுங்கோ. வந்து 2000 ரூபாய் தர ஓட்டு போடுன்றானுங்கோ. இந்த வாட்டி டிவி கேட்க ஓட்டு போட்டு பார்க்க போறோம். நிலமோ மாறுதா இல்லையா பார்க்கணும். டிவி கேட்குது தான் ஒரு மாற்றம் மட்டுமே. 50 வருஷமா அவங்க ஆட்சி ஆண்டதான்றாங்க, 75 வருஷமா வந்து இவங்க ஆட்சி ஆண்டதான்றாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்னமும் தமிழ்நாடு அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரணும்னா டிவி கேட்க போடலாம், விஜய்க்கு போடலாம். விஜய் தான் பார்க்குறீங்களா, இந்த காத்துக்கடல எதுவுமே பண்ணல. அவர் வந்தாச்சு எதனா பண்ணுவார் பார்க்குறோம். எங்கள் ஓட்டு போட்டால் விஜய் தான் போடுவோம், வேறு யாருக்கு போட்டு சொல்கிறேன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கோம். இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது, இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ராயபுரம் தொகுதியில் வெல்ல போகுது யார் என்பதை நம்ம மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அம்மா, இந்த ராயபுரம் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சரி செய்யப்படாத பிரச்சனை? இப்போ முதல்ல இந்த தண்ணி ஓடுறது, காவா தண்ணி, கக்கூஸ் தண்ணி, பாத்ரூம் தண்ணி எல்லாம் குவார்டர்ஸ்லேருந்து இந்த ஓலை வீடு இருக்கு இல்லையா, இந்த அத்திப்பட்டி இந்திரா நகர் பள்ளம், அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியும் வருது, வீடு ஃபுல்லாக ரொம்பிடுது. ஓலை வீடு கொடுக்கல. திமுக எம்எல்ஏ கோரிக்கை வச்சிங்களா வீடு வேணும்னு சொல்லிட்டு? எத்தனை வாட்டி சொல்லிட்டோம் இந்த மாதிரி எங்களுக்கு வீடு கொடுக்கணும். ஏற்கனவே வந்து 84 வீட்டில் 24 வீடு கொடுத்தாங்க, 44 வீடு கொடுத்தாங்க, 40 வீடு கொடுக்கல. அதை கொடுத்துட்டேன்னு சொல்லி இதையே பேசுகிறாங்க. சரின்னு சொன்னோம். பாத்ரூம்பு எங்களுக்கு கிடையாது, பாத்ரூமுக்கு வசதியே எங்களுக்கு கிடையாது, பப்ளிக் பாத்ரூம்பே கிடையாது. நாங்கள் அதை சொல்லி கோரி கொடுத்தா இங்கே வந்து பார்த்தாங்க, கொண்டாங்க, போனாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமே. ஒரு கரண்ட் வசதியே இல்லை, ஒரு தண்ணி அந்த கார்பரேஷன் தண்ணி மட்டும்தான் வருது, வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாதுண்ணா. எல்லாமே நாங்கள் கரண்ட் கூட வாடகை தான் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் வந்து பாருங்க, மழை தண்ணி பேஞ்சு டிவி எல்லாமே போயிடுச்சு. நான் என் வீட்டில் ஒரு பொருள் இல்லை. நீங்களே வந்து உள்ள பாருங்க, தண்ணி உள்ள. தொகுதி எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை வச்சிங்களா வீடு எடுத்து? நான் இன்னமும் நேற்று கூட சண்டை போட்டேன். நேற்று கூட சண்டை போட்டேன். ஆனால் என்ன வந்து பார்க்குறேம்மா, சரிம்மா செய்கிறோமா, இதெல்லாம் சொல்கிறாங்க. யாருமே இதுமாரி தான் அப்போ ஜெயிக்கும் போது மட்டும் என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து இது கட்டலாமா, அதை 2 பாத்ரூம் கூட எங்களுக்கு வசதி இல்லைண்ணா. என் பாப்பா பெரிய பொண்ணு ஆயிருக்கிறா, என்ன பெரிய பொண்ணு ஆகிறானோ, ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி காசு கிராமம் தான் நாங்கள் ஏன் அந்த ஓலை வீட்டில் இருக்கிறோம், வீடு வாசல் இல்லாத இருக்கிறோம். எங்களுக்கு ஏன்னா வீடு ரொம்ப கஷ்டம். நாங்கள் அன்னன்னைக்கு போனதான் அன்னன்னைக்கு சாப்பாடு, அன்னன்னைக்கு தான் வருமானமே. என் பையனும் அந்த வேலை வந்தால் தான் கிடைச்சதான் போச்சு. இல்லை எங்கள் வீட்டுக்கார் அந்த போட்டு போனால் தான் கிடச்சி. இல்லைண்ணா நானும் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி வச்சு சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டிலாம் இல்லைண்ணா. நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு வேளை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் போனால் செவ்வளவு வச்சேன்னா சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு போடுவேன். இதுவுமே இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருமானமே இல்லாதக்கிறண்ணா. டிவி ஒன்றுமே இல்லை, கரண்ட் வசதி இல்லை. நீங்கள் வீட்டில் கூட வந்து பாருங்கள், கீழே தண்ணி அப்படியே கொப்பளிக்குதுண்ணா. எங்கள் வீட்டார் எவ்வளோ மொண்டு ஊற்றினே இருக்குது. நானே வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஆமாண்ணா, இன்னைக்கு நான் நேற்று சண்டையே போட்டேண்ணா. நான் ஒண்டிக்கிட்ட சண்டையே போட்டேன். ஆனால் எனக்கு என்ன நான் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் எங்கள் வீட்டாரை விட்டு நான் சண்டையே போடுவேனான்னு இப்படியே கூட நான் பேசிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்ன நான் இப்படியே கேட்குறேன், என்ன நான் என்கிட்ட இல்லை, எல்லா ப்ரூஃபாங்குது, நான் எத்தனை வந்து காட்டுறானா, நான் எனக்கு மீடியெல்லாம் தெரிஞ்சுன்னா நானே சொல்லி பேட்டி கொடுப்பேண்ணா அப்படின்னு ரொம்ப. ஏன்னா எனக்கு ஓட்டு ஐடி கூட இருக்குதுண்ணா, நான் ஓட்டெலாம் போட்டுக்கிறேண்ணா. எங்கள் அப்பா கண்ணு தெரியாது, 2 கண்ணு தெரியாது உட்காந்துக்கிறாரு. அவர் கூட வந்து பாருங்க, அந்த தண்ணியிலே தான் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் கூட பாருங்க, நான் எட்டி கூட பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ யாரும் பார்க்கலீங்களா உங்களை? ஒன்றுமே யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கண்ணா. சாப்பாடு எத்தனை வந்து போடுறாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டு என்னண்ணா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டா போட்டு போகலாம். படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு இடம் வேணாம். ஒரு பிள்ளைங்கள் நல்ல வழியாக ஆக்க தேவையில்லையாண்ணா. படிக்க வைங்க, பிள்ளைங்கள படிக்க வைங்க. எந்த வசதியும் இல்லாத என்ன நான் படிக்க வைக்கிறது? எதுவுமே சரி செய்யலையப்பா. சரி செய்யாத ரொம்ப இருக்குதுப்பா. ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. பைப்பெல்லாம் ரொம்ப அடி வாங்கிக்குது.
பைப்பு எந்த இதுவும் விலை நிவாரணம் தரல. ரொம்ப பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிப்பு. எந்த வாழ்வாதாரம் தள்ளுறது கிடையாது. அப்போ இப்படியே இருந்தாக்க நாங்கள் எப்படி தான் வாழ்வாதாரம் எப்படி? 2026 தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? நான் விஜய்க்கு தான் போடுவேன். காரணம் என்ன? ஃபஸ்ட்டு போட்டதுலாம் வந்து திமுகவுக்கு போட்டோம், எதுவுமே சரியில்லை. இப்போ வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரல. கொண்டு வந்து எதனா ஒரு நெல் வழியாக காட்டுவாங்களா? அவங்களுக்கு எதனா நெல் வழியாக காட்டுவாங்களா? விஜய் அவர்கள் வந்து அவங்க நிலைமை மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும். மீனவர்கள் நிலைமை மாறும். மீனவர் நிலைமை மாறும். சொல்லக கொஞ்சம் இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு எது இந்த காற்று காட்டில் எதனா தருவாங்க கொள்ளுவாங்க. அது கொஞ்சம் பார்க்கணும் இல்லை, ஏதோ அந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு பார்க்கணும் இல்லை. இதில் அந்த வாழ்வாதாரமே கிடையாது உங்களுக்கு. எதோ கொடுத்தா தானே எதனா பண்ணுறது இது சரி முடியும். எதுவும் பண்ணாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? போட்டு நம்ம தான் ஆண்டி தான் ஆகணும். இப்போ ஏதாவது ஒரு புது கட்சி உருவாக்கலாம்ல. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிதான். எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தே இருக்கிறோம் நாங்க இந்த இடத்துல. இன்னும் ஒரு அப்போ இதுவும் உங்க நிலைமை மாறல. இதே கொட்டா வீட்டுல தான் நாங்க இருக்கணுமா, இங்கே தான் நாங்க லோல் பண்ணோமா. அதிமுக திமுக ரெண்டு பேரும் எல்லாமே எந்த ஆட்சிலயும் மாறல. வீடு அப்பப்ப எரிஞ்சு போயிடும். அப்ப கூட வந்து பாப்பாங்க, இன்னும் எங்கன்னா ஒரு இடம் கொடுப்போம், ஒரு வீடு கட்டி கொடுப்போம், அதெல்லாம் கிடையாது. 2026 உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு போடலான்னு இருக்கோம். விஜய் வந்தாவது இந்த இடம் சரிப்படமான்னு தெரியல. அதான் யாருக்கு போடுறதுன்னு தெரியல. விஜய்க்கு தான். ஆனா கண்டிப்பா எல்லா மக்களும் விஜய்க்கு தான் ஓட்டு. திமுக எம்எல்ஏ உங்களுக்கு எதுவும் செய்யலீங்களா? இங்க யாருமே வரலண்ணா. ஓட்டு கேட்க வந்தாங்களா? இங்க யாருமே இப்ப எலெக்ஷன் வருதுல, அதனால தரெல்லாம் போடுறாங்க. அதனால எலெக்ஷன் வருதுன்னு எங்களுக்கே தெரியுது, தர போடுவோம். ஓட்டு கேட்க வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே இன்னும் ஒருத்தவங்க கூட நாங்க வந்து வெள்ளை வெஸ்ட் வெள்ளை சொக்க போட்டு ஒருத்தவங்க கூட இந்த பக்கம் வந்து நாங்க பாக்கலண்ணா. எங்களுக்கு யாருமே வரல. டிவிக்கே வந்தா மாறும் நம்புறோம், அவ்வளவுதான். மட்டும் பாப்போம், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தானே. அத்திப்பேட்டில பேர் வச்சுட்டாச்சு. சுனாமி வந்த உடனே இது அத்திப்பேட்டுன்னு பேர் வச்சுட்டாச்சு. அத்திப்பேட்டு மாதிரி தான் இப்போ இருக்கிறோம். எந்த ஒரு சலுகையும் கிடையாது. எல்லாம் சின்ன குழந்தைங்கள, பிறந்த குழந்தையெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு நல்லது கட்டுறது கூட உள்ளே வந்து யார் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு முடிவும் கிடையாது. ஒரு வீடு கொடுத்தாச்சும் நாங்கள் போயிடுவோம். எல்லாம் அப்படியே கொஞ்சம் பாதி வீடு கொடுத்தாங்க, பாதி வீடு கொடுக்கல. பாதி வீடு கொடுக்காத இந்த தண்ணியில் தான் இருக்கிறோம். உள்ளே யாருமே இது வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா, கடல் தொழில் தான் எங்களுக்கு வருமானம். அந்த வருமானம் கூட இல்லாத அதுங்க பசிய மட்டுமா சாகுது. ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க. அதோட எலெக்ஷனுக்கு வர மாட்டேங்கிறானுங்க. வந்து 2000 ரூபாய் தர ஓட்டு போடுன்றானுங்க. ஓட்டு போட்டா ஒண்ணுமே தரல. இந்த வாட்டி டிவி கேட்க ஓட்டு போட்டு பார்க்க போறோம். நிலமா மாறுதா இல்லையா பார்க்கணும். எங்க அப்பா அம்மா இருந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த குடிசையில தான் நாங்க இருக்கிறோம். அந்த கட்சி வந்தா வீடு தரேன்றாங்க, இந்த கட்சி வந்தா வீடு தரேன்றாங்க. ஆனா எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இன்ன வரைக்கும் குடிசையில இருக்கோம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் போட்டு இந்த பார்க்கு கட்டுறாங்க. இது எதுக்கு? இந்த ஏரியாவில் இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஒதுங்க ஒரு டாய்லெட் கிடையாது, பொது டாய்லெட்டுன்னு கிடையாது. எங்களுக்கு குடிசை, எங்களுக்கு தண்ணி வசதியும் எல்லாமே அரசாங்கம் தான் எங்களுக்கு பார்க்கணும். அந்த மாரி இருக்கும்போது எந்த அரசாங்கமும் எதுவுமே பண்ணல. முக்கியமாக நாங்கள் கேட்குறது ஒரு டாய்லெட்டு. இந்த இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை விருந்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டுறாங்க. ஒரு படித்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கலான்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து தங்க மாட்டுறாங்க. ஒரு நாள் கூட ஒரு மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு வந்து தங்க மாட்டுறாங்க. வெளி இடத்துலேருந்து எங்களால் மாப்பிள்ளை எடுக்க முடியல. இதே இடத்துலயே தான் எல்லாமே பண்ணுறதா. கட்டி கொடுக்க முடியல எங்களால். அப்படி நம்ம கட்டி கொடுத்துட்டேன் நான் என் பொண்ணை. எங்கள் மருமகன் ஒரு நைட்டு கூட வந்து இங்கே தங்க மாட்டுறா போல. ஏன்னு கேட்டால் இங்கே டாய்லெட் வசதியும் இல்லை. நான் எங்கே போய் இருக்கிறது? எப்போ நாங்களாம் கடலோரம் தான் போகிறோன்னா நீங்கள் போங்க, நான் ஏன் போகணும், நான் வரமாட்டேன், உங்கள் பொண்ணு மட்டும் அமுச்சு வைக்கிறேன்றாங்க. அந்த மாதிரி என் பொண்ணுக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பிரச்சனை இங்கே இருக்குது. பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஒரு டாய்லெட்டை மட்டும் கட்டி கொடுத்துருங்க, வேற உங்களை எதுவுமே கேட்க. சரி செய்யப்படாத இடம் வந்து நிறையா இருக்குது. காவாலைன் இருக்குது, மழைநீர் வடிகள் வந்து இன்னும் போகல. அவங்க மேயர் பிரியா வந்து சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, எல்லாமே கால்வாய் மூலிமா போகுதுன்னு. ஆனால் அதெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது எதுவும் சரி செய்யலை. இன்றைக்கி காற்று இதுவாக இருக்குது. நாங்கள் எங்கள் தொழிலே இதுதான். இதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி காற்று வந்தாலும் எங்களால் 3 நாள் கடல் தொழிலுக்கு நாங்கள் போகவே இல்லை. எங்களோட வாழ்வாதாரமே இதுவாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே மழை நீருக்கு ரிஸ்க்கு. தொழிலாளி வந்து எங்கேயும் பொழைக்க போகல. நாங்கள் இருந்த நாளைக்கு கிடைச்சிக்க ஒன்றுமே கிடையாது. கிடைச்சா 100-200 தான் கிடைக்கிது. நாங்கள் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு என்னான்னு கவர்மெண்ட் எதுவும் எங்களுக்கு செய்கிறது கிடையாது. நாங்கள் வந்து இப்போது வளவாறு வச்சுன்னு ஆடில் போட்டுனுக்கிறோம். இங்கே இழுத்துக்கிறது கொள்வது, இந்த கட்டுமருந்து, இந்த போட்டுங்களை இழுத்துன்னு நாங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக கிடையாது. எங்களுக்குன்னு எதுவுமே தொழில் கிடையாது. மூர்த்தி கிட்ட சொன்னோம். அவர் சொன்னார் நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் கட்டி தரோமான்னாரு. அவரும் இந்த ஏரியாவில் வந்து கூட பார்க்கல.
ஓட்டு கேட்குற அன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் நாங்க பார்க்கல அவரை. திமுக எம்எல்ஏவா? ஆமா, டாய்லெட் மட்டும் கட்டி குத்துறவங்க சாமிங்களா, யாரா இருந்தாலும் சரி கட்டி தரவங்கள கையெடுத்து நான் கும்பிடுவேன். ஆனா எந்த குழந்தை குட்டிங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா நான் விடவே மாட்டேன். பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். யாருமே இங்கே எதுவுமே உதவி செய்யலை. நாங்கள் தண்ணியில் தான் நீச்சல் அடிச்சுன்னு கிடக்குறோம். இங்கே வந்து பார்க்குறாங்க, ஆனால் ஒண்டி கூட செட்டப் பண்ணல. ஒரு பாத்ரூம் இல்லை, எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. கலார கூட போக முடியல, காற்று அடிக்குது, புயல் வர போகிறாங்க. அந்த மாரி இருக்கிறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. பாத்ரூம் கூட ராரிக்கிறேன், எல்லாமே பார்க்குறேன்ப்பா. வயசு பொண்ணு எல்லாமே அங்கே தான் போகுது. அந்த பாத்ரூம் கூட இல்லை. இதை கட்டின நேரம் ஒரு கல்யாண சத்திரம் கட்டினா அனாதிங்க வந்து ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் எதனா வைக்கலாம். இதெல்லாம் தேவையாப்பா? ஒரு பார்க் என்னத்துக்கு? ஒரு சமூக கூட்டம் வைக்கலாம், எதனா பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்கலாம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒரு பாத்ரூம் கட்டி தான் இருக்குது இந்த வேலை. இங்கே இதுக்கு எதுவுமே பாத்ரூம் கிடையாதுப்பா. இது ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாம் பொது ஒரு பொம்பளை பிள்ளை போனாங்க, நைட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட பட்டம் பார்க்கல. எல்லாமே கேஃபாக இங்கேருந்து கூட பார்க்கலாம். கேஃபாக தான் இருக்குது. ஒன்றுமே வசதி இல்லைப்பா. இதை செஞ்ச நேரம் கக்குசு நாங்கள் இன்னமும் யாருக்கு ஆட்சி வந்தாலும் இதை தான் கேட்குறோம். ஒரு கக்குசு மட்டும் தான் கேட்குறோம். கோட்டர்ஸ் இருக்குங்க, கோட்டர்ஸில் போயிடுறாங்க. இத்தனை ஓலை வீடு இருக்குது, பாத்ரூம் எங்கே போவோம்? குமரப்புலேருந்து வயசு புள்ளேருந்து எல்லாமே இங்கே தான் போகுதுங்க. அசிங்கமாகுது. கேப்பு வேறு அதை கூட இடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மறுப்பாந்து, இப்போ அதை கூட இடிச்சிட்டாங்க. பட்டம் பகலில் ஒரு அதான் சொல்கிறாங்களே, கூச்சமாகுதுப்பா நாங்கள் சொல்கிறது. ஃபஸ்ட்டு மீனவருக்கே ஒரு முடிவே இல்லைங்க. ஒரு நிரந்தரமான வாழ்க்கையே இல்லை. ஒரு போயிட்டாலும் ஒரு முடிவே இல்லை. ஒரு சப்போர்ட் இல்லை. இந்த இடத்துல நிற்கிறவங்க ஒரு சப்போர்ட்ன்றது இல்லை. அப்படியே ஓடின்னு இருக்குது. எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை. ஓட்டு போடணுன்னாலே ஒரு போன வாட்டி கூட திருப்தி இல்லாததான் போட்டோம். சரி வரட்டும், அவருக்கு அடுத்தது இவர் வந்தால் சரி செய்வாருன்னு தான் பார்த்தோம். இப்போ எங்கள் இடத்துல ரொம்ப ரவுடிசன்னா கெஞ்சா போதை அதிகமாகிடுச்சு. எங்கள் இடத்துல போலீஸ் வந்து அவங்கள எதுவும் பண்ணலை. போலீஸ்காரனே நம்ம சொல்லிட்டு போகிறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் இடமேல போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால பாதுகாப்பு இல்லை. நாங்கள் இந்த வாட்டி அவருக்கு போட போகிறது இல்லை. சட்டமன்ற விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு, விஜய்க்கு தான். இதே மாரி மாறாமல் இப்படியே இருந்ததுன்னா எப்படின்னா எங்கள் காலம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். என்ன ஒண்டி நாள் இல்லைண்ணா, இது இங்கே இருக்கிற அனைத்து பேர் கஷ்டமோண்ணா. இது இங்கே எத்தனை குடிசை இருக்குது, அத்தனை குடிசைக்கே இது நான் சொல்கிற கடைசி இதுதான். ரொம்ப கஷ்டம்ண்ணா, பயங்கர கஷ்டம். நாங்கள் ஏன்னா திடீர்னு வெயில் காஞ்சுனா இந்த இடத்துல எப்போ கொளுத்தி விட்டுருவாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணா. இதில் ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப நடக்குது, எல்லா பிரச்சனையும் நடக்குதுண்ணா. இந்த இடத்துல காலி பண்ண பார்க்குறாங்க, கொளுத்தி விட்டுருவாங்களோ இதுலயே நினச்சி நாங்கள் தூங்க மாட்டோம். இதனால என் பையனோட ஆதாருக்கு பிறந்த சர்டிஃபிகேட்டை நான் எரிய விட்டேன். ஒரு வாட்டி கொளுத்தி விட்டு துணியே வெறும் துணியோடு நின்றுணும் எல்லாருமே. அப்படிலாம் எரிஞ்சிச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தானே போட போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி வந்தாலும் மாறல, இந்த கட்சி வந்தாலும் மாறல. புதுசா யாராச்சும் வந்து ஒரு மாற்றம் பண்ணுவாங்கன்றதால விஜய்க்கு தான் போடுறோம் நினைக்கிறோம். விஜயனுக்கு தான் நாங்கள் போடுறோம். இந்த மீனவர் நிலைமைலாம் மாறும் நினைக்கிறீங்களா? மாறும். நாங்கள் மாறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறோம் மாறோம், ஒரு மாற்றம் வரோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வரோம். எங்கள் அண்ணன் வந்தால் செய்வார். மக்களுக்காக தான் வராரு. ஏன்னா இத்தனை கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு, இத்தனை கோடி ரூபாய் ஜெயிச்சிட இதை விட்டுட்டு எங்களுக்காக தான் வராரு. கண்டிப்பாக செய்வார். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பே கிடையாது. பெண்கள் தனியாக நடமாடவே முடியல. அதுக்காகவே முக்கியமாக நாங்கள் போடுவோம். அவர் முன்ன பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தரேன்னு சொல்கிறாரு. அதுக்காகவே நாங்கள் மெயினாக அவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பாக 2027 விஜய் சிஎம் ஆகிடுவாருங்களா? ஆவார். நாங்களாம் மக்கள் முடிவு எடுத்தா ஆவார். நாங்களாம் முடிவு எடுத்துருக்குறோம். ஆவார், கண்டிப்பாக ஆவார். நிச்சயமாக சொல்கிறோம், ஆவார். அவர் தான் வருவார். விஜய்க்கு தான் போடுவோம் நாங்கள். எந்த இடத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அவர் வந்தாருன்னா இந்த இடத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், மாறும் நினைக்கிறீங்க? மாறும் நம்பிக்கை இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். டிவிக்கு தான் விஜய்ங்களா? விஜய் காரணம் என்ன? ஒரு மாற்றம் மட்டுமே. 50 வருஷமா அவங்க ஆட்சி ஆண்டதான்றாங்க, 75 வருஷமா வந்து இவங்க ஆட்சி ஆண்டதான்றாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்னமும் தமிழ்நாடு அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரட்டும்னா டிவிக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம். அதிமுக திமுக யார் ஆண்டவங்க நிலமும் மாறல, அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே தான் கிடைக்குது. அதிமுக வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடுறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆடுறாங்க. ஏதாவது ஒரு புது கட்சி வந்தாக்கா நம்ம ஒத்துழைக்கு வேண்டியதுதான். எதை மாற்றத்தை கொண்டாந்தாக்கா அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெடுத்து பண்ணுறாங்க. வர வச்சு பார்ப்போம். ஒரு வருஷம், ஒரு 5 வருஷம் அது வந்தால் நல்லது தானே. அது விஜய் தான். காரணம் என்ன பார்க்குறீங்களா? இந்த காத்துக்கடல எதுவுமே பண்ணல. அவர் வந்தாச்சு எதனா பண்ணுவார் பார்க்குறோம். எங்கள் விஜய் சாருக்கு தான் போடுவோம். எல்லாமே ஆட்சிக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த சாரம் வந்து பார்க்கட்டுமே சப்போர்ட்டு. எல்லாமே அந்த ஆட்சிக்கு இப்போ வந்தவர் இப்போ வந்தவங்க இந்த கக்குசை கட்டித்தரேன்னு சொன்னாங்க. வந்து நான் ஜெயிச்சு இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்ன வரைக்கும் பார்க்கல. அன்றைக்கி ஓட்டு கேட்க மட்டும் வந்தாங்க, அது வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆட்சிக்கு வர்றவங்களாம் இப்படி தான் சொல்கிறாங்க, நல்லா இருந்தால் நல்லதானப்பா, நல்லா இருக்கும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் உழைச்சதான் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. இந்த காற்றுக்கடலில் என் பிள்ளை குட்டிங்க போனாதான் புருஷ மாதிரி போனால் தான் நாங்கள் சோறு திரும்ப. நம்ம ஒன்றும் ஃபேமிலி கிடையாது, கையெழுத்து போட்டு செக்கு போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி இல்லை.
ஓலை கொட்டாதான், அதுவும் தண்ணி அடிச்சுன்னா அந்த சோறு கூட ஆக்க முடியாது. இந்த மக்களை வச்சு நீ எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியாது வாப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் ஆட்சி வந்தாலும் என்ன வாப்பா, நல்லா இருக்கணும், மக்களுங்க எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஃபேமிலியை மட்டும் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கூடாது, இருக்கிற ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கணும். என்னோட கருத்து அதுதான்ப்பா. டிவிக்கே தானா அவர் தானே கோரிக்கைலாம் சொல்லிக்கிறாரு, இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு ஆள் வரமாட்டாங்கண்ணா, நாடு விட்டு நாடு கூட்டின்னு வரதா இருக்குதா மாப்பிள்ளைங்க. ஒரு பாத்ரூமில் ஒரு கக்கூஸ் இல்லை என்னன்னு கேட்டால் வந்து 10 நாள் தங்க மாட்டானுங்க. உங்கள் வீட்டில் இல்லை போங்க அப்படின்னு எங்களே தொத்தி விட்றானுங்க. அப்போ நாங்கள் எப்படி நான் இந்த ஆட்சி கேட்போம்? எந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, மாறினாவாச்சும் எதனா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவரே சொல்கிறோம். விஜய் அவர்கள் வந்து அவங்க நிலைமை மாறும் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தானேண்ணா. அம்மாவுக்கு குத்தம் மாறல, இவரு குத்தம் மாறல, அவரு குத்து பார்ப்போம், குத்தா தானே தெரியும் மாறுதா இல்லையான்னு. விஜய்க்கு போடுவேன். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறும் நினைக்கிறீங்களா? ஆமா மாறும், கண்டிப்பா மாறும். ஏன்னா எல்லாரையும் நாங்க பார்த்துட்டோம், அவரையும் பார்த்தலாம். ஒரு 5 வருஷம் அவரும் ஆண்டு என்னதான் பண்றாரு நாட்டுக்குன்னு பார்க்கணும்ல. ஒரே ஆள் கையில தூக்கி தூக்கி குத்துக்குன்னு இருக்க முடியாது இல்ல. தேவையில்லாத இந்த பார்க்கை கட்டி வைக்கிறீங்க. இங்க யார் துண்ணு கொளுத்து போயிருக்கிறாங்க, அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டமா இருக்குது. இந்த இடத்துல எதுக்கு இந்த பார்க்கு? இந்திக்காரனுங்க இறங்கி வரானுங்க, அந்த லாரி சந்தில போய் இருக்கிறோம் நாங்க. இளம் பெண்கள் எல்லாமே இங்கதான். ஆனா எதனா ஒரு குழந்தைய எவனா கற்பழிச்சு கொன்னாதான் இந்த இடத்துல டாய்லெட் வரும், அது வரைக்கும் வராது. எங்கள் ஓட்டு போட்டால் விஜய் தான் போடுவோம், வேறு யாருக்கு போட சொல்கிறேன். 3வது 5 வருஷம் வந்தாக்கா எங்களுக்கும் பார்க்கலாம். 2 பேரும் ஆண்டு பார்க்குறாங்க. 3வது 5 வருஷம் இதாக எங்களுக்கு நல்லது தான். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.